நீ போவதை பற்றி ஒன்றுமில்லை. ஒரே ஒரு வார்த்தை. கடல், ஆறு, குளம், குட்டை இவைகளிலே உள்ள நீர் உயிர்கள் உண்டு வாழ ஆண்டவனால் உண்டாக்கப்பட்டது. உன் போன்ற கோழைகளின் உயிரை வாங்க என்று எண்ணிவிடாது. மரம் கனி கொடுக்க, நிழல் தர இயற்கை எண்ணெயால் படைக்கப்பட்டது. அதிலே நீ தற்கொலை செய்து கொண்டு படைப்பின் தத்துவத்தையே கேவலப்படுத்தாது. போய் தலையெழுத்து என்னை சாக சொல்கிறது. உங்கள் தத்துவம் என்னை திகைக்க வைக்கிறது. கடவுளே, 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 நீயாக பார்த்து என்னை அழைத்துக் கொள்ளும் வரை நானாக சாக மாட்டேன் என்று அந்த கடவுளிடமே வேண்டிக்கொள். நான் எதற்காக வாழ வேண்டும்? எனக்கு யார் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில்? யாரும் இல்லாமலா இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறார்கள்? அதோ அந்த குழந்தையை பார். அதற்குத்தான் உண்மையிலேயே யாரும் கிடையாது. நமக்கெல்லாம் எவ்வளவு தூரம் பொறுப்பு இருக்கிறது என்று அந்த குழந்தை சுட்டி காட்டுகிறது பார். வாழ்க்கை தனக்காக வாழ்வதல்ல, பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆமாம்மா, பிறவியிலே கூன் குருடாக பிறக்காமல் நல்லபடியாக இருப்பதிலே இருந்து நீ பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது ஆண்டவனுடைய கட்டளை என்று உனக்கு தெரியவில்லையாமா? ஐயா, இந்தாம்மா, இந்த குழந்தையை எடுத்துக்கொள். இதுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உன் மனதுக்கு சாந்தி தேடிக்கொள். யாரே? மாணிக்கம் பிள்ளையா? அம்மா, அம்மா, எஜமான் செய்த வேலை இப்பதான் நடுத்தருவில் நிக்கிறேன். என் குடும்பமே செதறி போச்சு. குழந்தைகளும் எங்க இருக்காங்களோ எனக்கு தெரியாதுமா. மாணிக்கம் பிள்ளை, கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நான் எவ்வளவோ துடிச்சேன். ஆனா அதுல ஓரளவுதான் எனக்கு வெற்றி கிடைச்சு. உங்க 2வது பெண்ணைத்தான் என்னால காப்பாற்ற முடிஞ்சது. என்னம்மா, என் 2வது மக உயிரோட வரக்கா? எங்கம்மா இருக்கு? ஜேம்ஸ் அண்ணா வீட்டுல மேரிங்கிற பேர்ல வளர்ந்துட்டு வருது. அம்மா, இந்த நல்ல செய்தி என் காதார கேட்டதே போதும். மாணிக்கம் பிள்ளை, உங்களுக்கு செய்த கொடுமை நாங்களும் போதுமான தண்டனை அனுபவிச்சிட்டோம். நீங்க தோல்ல தூக்கிட்டு திருவீங்களே ராமு, அவன் காணாம போயிட்டான். துரோகி. என்ன சொல்றீங்க? ஏன் அழவுறீங்க? ராமு நினைச்சேன். முதல்ல என் பொண்ணை போய் பார்த்து வராம. அவசரப்படாதீங்க மாணிக்கம் பிள்ளை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மேரி உங்க பொண்ணுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏம்மா? மேரிய நம் ராஜனுக்கு கல்யாணம் செய்து என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரப்போறேன். உண்மையாகவாம்மா? என் மகன் உங்களுக்கு மருமகளா? அதுதான் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரம். நீங்க நேர ஜேம்ஸ் அண்ணா வீட்டுக்கு போங்க. நான் எல்லாத்தையும் போன்ல சொல்லிடு. மேரி கல்யாணம் வரையும் நீங்க இங்க டிரைவரா இருங்க. அப்புறம் நீங்க எங்களுக்கு சம்பந்தி. அம்மா, உங்க மேன்மையான குணத்தை நான் புரிஞ்சுக்கவே இல்லைம்மா. சீக்கிரமா போங்க. ஜேம்ஸ் அண்ணா கூட நாளைக்கு வெளிநாட்டுக்கு போறதா இருக்காங்க. இது புறப்படுறேன். ஐயா, வாங்க மாணிக்கம் பிள்ளை. நான் உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை பற்றி மரகதம் எனக்கு போன்ல எல்லாம் சொல்லிச்சு. ஐயா, என் பொண்ணு சிறந்த முறையில நல்லபடியா வளர்ந்துட்டு வருது. மேரியை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அடுக்கடுக்கா அனுபவிச்ச துயரங்கள் எல்லாம் மறந்துடுவீங்க. மேரி, நான் ரோமுக்கு போகணும்னு நீண்ட நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மேரியை யாருக்கு ஒப்படைச்சிட்டு போகிறதுன்னு தான் ரொம்ப கலங்கிட்டு இருந்தேன். நல்ல சமயத்துல கர்த்தரே உங்களை அனுப்பிச்சு வச்சார். இனிமே நான் சந்தோஷமா போயிட்டு வருவேன். என்னப்பா? ஐயா, ஐயா, இதுதானே இதுதானே என் மகன். அம்மா, நீங்க நல்லா இருக்கணும். ஐயா, எத்தனையோ காலமா இருண்டு போய் கிடந்த என் கண்களுக்கு இன்னைக்குதான் கொஞ்சம் பாரம். என்னப்பா இது? ஏன் என்ன பார்த்த உடனே இப்படி கலங்குறாரு? அதுவா, உன்னை போல அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துதான். அது உன்னை பார்த்த உடனே அந்த நினைப்பு வந்துடுது. அதனால அழுகிறார். பா, இவருக்கு ஆறுதல் சொல்ல வேற யாருமே இல்லையாப்பா? இல்லம்மா, இனிமே நீயும் நானும் தான். அவரு பெரிய இடத்துல டிரைவரா இருந்தார். பேரு மாணிக்கம் பிள்ளை. இப்போ நம்ம வீட்டுக்கு டிரைவரா வந்திருக்காரு. எனக்கும் இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் இங்கே இருக்கட்டும்ப்பா. இருக்கு, நான் வரேன். மாணிக்கம் பிள்ளை, நீங்க பெத்த பிள்ளைய உரிமையோடு அழைக்க முடியாம அவஸ்தைப்படுறது எனக்கு புரியுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க.
மேரி ராஜனுக்கு கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். எனக்கு என்ன கவலை இல்லைங்க. ஒரு ஏழை டிரைவருடைய மகன் இவ்வளவு பெரிய மாளிகை சிறப்போடு இருக்கிறத பார்த்ததே போதும். ஆனா மரகதம்மாளுக்கு உங்களுக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். நாம எல்லாருமே கர்த்தருக்கு கடமைப்பட்டிருக்கோம். இந்தாங்க கார் சார். ஏண்டா பெருமாள், மாணிக்கம் பிள்ளைய பாத்தியா? அதான் அன்னைக்கு ஜேம்ஸ் ஏரோப்ளேன்ல ஏத்தி விட போனோம்ல, அன்னைக்கு பார்த்தோமே. அதுதான்டா, என்ன பார்த்து அவன் ஆத்திரப்பட வேண்டியது இருக்க, மரியாதையில நடந்தான். ஆமா ஏஜமா, முன்ன விட முக்காப்படி அதிகமாவே மரியாதை காட்டுறாரு. அதுதான் ஆபத்தா தெரியுது எனக்கு. அது சரி, கொலை செஞ்சவன் நம்மள பார்த்த உடனே பயப்படுறான். ஏமா நீங்க என்ன ஏமா, நமக்குள்ள இதெல்லாம் என்னதுக்கு? போலீஸ் போலீஸ் மாணிக்கம் பிள்ளை கொலை நான் தான்ப்பா. அவங்களா தைச்சு கொடுத்தாங்களா? இல்லப்பா, ட்ரைனிங்க முடிச்சுட்டு அதிகாரியா வந்திருக்கிறேன். இனிமே இந்த ஊர்ல தான் எனக்கு உத்தியோகம். இந்த ஊர்ல இவனா வந்துட முடியுமா? எத்தனை கலாச்சார படிக்க வச்சவங்க ஞான பண்டிகை எவன் மனசுல போட்டு நீங்க தள்ளி விடுறான்னு சொன்னானோ. இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு என் கண் முன்னால வராதுடா. அது கொடைய கண்ட மாடு விரல்ற மாதிரி இருக்கு. ஆமா தம்பி, உங்க அப்பா கூடவே இருக்கிறதுனால இந்த உடுப்ப கண்டா நமக்கு கூட கொஞ்சம். எல்லாம் எதுக்குப்பா பயப்படணும்? குத்தம் செய்தவங்க தானே இதை கண்டு பயப்படணும். எதுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். தேங்க்யூ மாமி. வந்துட்டேன். எப்படி இருக்கிறான் பாட்டியா? ஆளு வாட்டவா. இனியமா தான் எனக்கு பயம் இல்லை. எது வேணாலும் செய்வேன் இந்த ஊர்ல. மாணிக்கம் எங்க என்ன ஜேம்ஸ் ஐயா தந்தி. தந்தியா? அப்பவே சொன்னேன் ஏரோப்ளேன்ல ஏறாதே, வேணாம் அவுத்துறா அப்படின்னு சொல்லி. அவர் சவிக்குமா போய் சேர்ந்துட்டாரு, அதுக்கு தந்தி. தொலையட்டும் அப்பாடா, 10 லட்சம் எங்க போகுதோன்னு பார்த்து இங்கிலீஷ் வாழ்றது. என்ன மாணிக்க முடியல, முதலாளி பாக்குறதே இல்லை, வர்றதே இல்லை. கடவுள் பக்தி இல்லாம போனாலும் பரவாயில்ல, முதலாளி பக்தி வேணும் உனக்கு. நிறைய இருக்குது. அடிக்கடி வா, கல்யாணம் முடியட்டும் அப்புறம் வர்றேன். பொண்ணோடய வந்துடலான்னு பாக்குறியா? அது சரி. நீ டிரைவரா இருந்து கார் ஓட்டும் போது நான் தூங்கிக்கிட்டே வந்தேன். இப்ப இருக்கிற டிரைவர் என்ன இறங்கி தள்ள சொல்றான் சாமியத்துல. மாணிக்க முடியல, ஏதாவது காப்பி கீப்பி பலகாரம் கொடு. பெருமாளே வா, டவுனுக்குள்ள போய் கொஞ்சம் சில்லற வேலையை கவனிப்போம். மாணிக்க பிள்ளை, மேரி எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்கம்மா. ராஜனும் வந்துட்டா. ஜேம்ஸ் என்ன வந்ததும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தம்பி எங்க? நான் பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. ராஜா, அம்மா ராஜா இவர்தான் மாணிக்கம் பிள்ளை. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வீட்டுல டிரைவரா இருந்தாரு. அப்படியா? வணக்கம். வணக்கம். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. என்னடா இது இப்பதான் வந்த? முக்கியமான ஒரு ஆளை பார்க்கணும், உடனே வந்துடுறேன். அம்மா, தங்கங்கிற பொண்ணு இந்த வீட்டுல இருக்குதுங்களா? ஆமா, அவங்க முந்தி இங்கதான் குடியிருந்தாங்க. பாவம், அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. என்ன, அம்மா செத்து போயிட்டாங்களா? ஆமாங்க, செத்து போயிட்ட பிற்பாடு அந்த பொண்ணு எங்க போச்சோ என்ன ஆச்சோ ஒண்ணுமே தெரியாதுங்க. தினம் இப்படிதான் பேசிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் கொஞ்சறதும் சகிக்க முடியலையே. விஷயம் முத்திக்கிட்டு போயிருக்கடா. நம்ம பயலுக்கு தெரிஞ்சதுன்னா 10 லட்சம் ரூபாய் போயிடுமே. போகாம என்ன, இவங்க காதல் தான் காங்கிரீட் கட்டுற மாதிரி ஆயிடுச்சே. என்ன பண்ண சொல்றீங்க? அதுலயும் முகராட்சியான பய, பருவம் வேற, அழகா இருக்கான்ல. அழகு கிளி என்ன சொல்லுது? ஓ, ஒண்ணு சொல்லல. பால் பழம் எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ஏன்னு தெரியலையா? ஆஹா. எனக்கு தெரியும். என்ன சொல்லட்டுமா? பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில்
மறுபடியும் கண்களை மூடும் பட்டு நிலாவான் வெளியில் காவியம் பாடும் கொண்ட பள்ளியறை பெண் மனதில் போர்களமாகும் பாலிருக்கும் பழமிருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதமில்லையே காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதமில்லையே வேதமெல்லாம் காதலையே மறுப்பதில்லையே அது மேகம் செய்த உருவம் போல மறைவதில்லையே பாலிருக்கும் பழமிருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது தூக்கம் வராது பழமிருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது டிரைவர்